பக்ஷ போஜனம் இன்னைக்கு பம்கின் சூப் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். பம்கின் சூப் பண்றதுக்கு நான் 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க வேணும்னா வெண்ணெய் மட்டுமே எடுத்துக்கலாம். இதோட 4 பல் பூண்டு, 3 பீஸ் பட்டை, அதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா ஓரளவு வதங்கி வரும்போது இதோட 2 பெரிய வெங்காயம் நீள வாக்குல நறுக்கிருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறமா நான் இதுல 1 கப் மஞ்சள் பூசணிக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் கேரட், இது ரெண்டையும் சேர்த்துட்டு இதை முழுகிற அளவு தண்ணி விடணும். அதுக்கப்புறமா இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர், அப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் குக்கர்ல சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் இதை வேக விடணும். 3 விசில் கழிச்சு ஸ்டீம் எல்லாம் அடங்கின அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டோம். இந்த பூசணிக்காவையும் கேரட்டையும் வடிகட்டிட்டோம். இந்த பிரிஞ்சி இலையும் பட்டையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு மிக்சி ஜார்ல இதை சேர்த்துட்டு நல்லா வழுவழுன்னு ஒரு பேஸ்டா அரைச்சுன்னு வரணும். இந்த அரைச்ச பேஸ்ட நம்ம வடிகட்டின தண்ணியோட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். இதோட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கணும். ஏற்கனவே இதுல உப்பும் பெப்பரும் சேர்த்ததுனால நீங்க தேவைப்பட்ட அதை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டோம். ஒரு நிமிஷம் வரைக்கும் கொதி விடணும். 1 நிமிஷம் கழிச்சு நல்லா கொதி வந்த அப்புறம் நம்ம பம்கின் சூப் நமக்கு ரெடி. இதை நல்லா கிரீம் சேர்த்து பெப்பர் தூவி கொத்தமல்லி தூவி பரிமாற வேண்டியதான். ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.